பெண்களை வந்து ஆபாசப்படுத்தாதீங்க. பெண்களை ஆபாசப்படுத்துறனால உங்களோட கட்சியோ உங்க அரசியலோ அது வளரவே வளராது. தனி மனித ஒழுக்கத்தை கத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி தெரியலனா ப்ளீஸ் சொல்லுங்க. எங்க தளபதியை வச்சு நாங்க கத்து கொடுக்க சொல்றோம். ஏன்னா தனி மனித ஒழுக்கங்கிறது ஒரு பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அது உங்களோட கட்சியும் சரி உங்க கட்சி ஆட்களும் சரி யாருக்குமே அது நல்லது இல்லை. நாங்க இப்ப ஒரு அட்வைஸா தான் சார் சொல்றோம். எங்களுக்கு எங்க விமென்ஸுக்கு எங்க லேடிஸ்க்கு நாங்க எல்லாரும் முன்னாடி நிக்கிறோம். இன்னைக்கு எங்கள்ல ஒருத்தவங்களுக்கு நடந்தது நாளைக்கு வந்து வெளியே இருக்க யாருக்கும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே ஒழிஞ்சு நாங்க வந்து எங்க தமிழ்நாடு அரசை எடுத்தோ இதை எடுத்தோ இல்லை. உங்க ஒரு ஆளு தனி மனிதரை எதிர்த்து இத்தனை போராட்டம் நாங்க பண்றோம்னா உங்களோட விஷயம் வந்து எவ்வளவு அருகருப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே நாக்கு கூசுதுங்க. நீங்க பேசின வார்த்தைய எப்படி சார் நீங்க இப்படி பொது வெளியில பேசலாம்? அது ஒரு முதலமைச்சர் எப்படி சார் பேசலாம்? உங்களுக்கு அது கூட கத்து கொடுக்கலையா? சரி, நம்மளால வந்து சட்டசபையில தான் உட்கார முடியல, எப்ப பார்த்தாலும் வாக் அவுட் பண்ணி ரன் பண்ணி ஓடிடுறோம். ஈவன் தோ ஒரு பொது வழியில எப்படி பேசணும்னு கூட சார் கத்து கொடுக்கல உங்க வீட்டுல? வாட் டிஎன்ஏ யூ ஹேவ்? டிஎம்கே டிஎன்ஏ? இது டிஎம்கே மாடல் இல்லைங்க, ஆபாச மாடல். இது இந்த இடத்துல நாங்க வந்து தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க அதை நாங்க இந்த இடத்துல ஸ்டேட்மெண்டா வைக்கிறோம். தேங்க்யூ. செல்வி, கோவை புறநகர் வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். வணக்கம், நான் கோவை புறநகர வடக்கு மாவட்டத்துல இருந்து அம்பிகா பேசுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் திங். அதாவது ஜஸ்ட் வேக் அப் அண்ட் ஸ்மெல்ஸ் ஆஃப் காஃபி டிஎம்கே பீப்புள்ஸ். என்னன்னா, நீங்க வந்து முக்காவாசி துபாயில தான் இருக்கீங்க. ஆனா இங்க அப்பப்ப வந்துட்டு எங்க தலைவர் குத்தம் சொல்றது இது முற்றிலுமே தவறான செயல். நீங்க ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் நீங்க வந்து தமிழ்நாட்டு பக்கமே வரீங்க. வந்துட்டு எங்க தலைவர் பேசலன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க தலைவர் பேச தொடங்கினா துண்டக்கான துணியக்கானு மட்டும் ஓடிடுறீங்க. 70 வருஷம் பாரம்பரிய கட்சின்னு சொல்றீங்க. வேர் இஸ் த லெகசி? 72 வருஷம் பாரம்பரிய கட்சியா இருக்கு. ஆனா உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்களா? ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, அவமானப்படுத்துறது. ஒண்ணு சொல்லிக்கிறீங்க, எவ்ரி டைம் யூ மேக் அ லீடர் டு புட் டவுன் அப்படின்னு நினைச்சிட்டு யூ ஆர் டிகிங் யுவர் ஓன் ஹெல். அதை தான் நான் சொல்லணும். நீங்க வந்து உங்களையவே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிறீங்க. நாங்க பேச வேண்டாம், உங்களோட வரலாறு வந்து ஊரு மொத்தமாவே தெரியும். So you not at all deserve to be in politics anymore. அதுதான் நாங்க இங்க சொல்லணும். உங்க கட்சியே வந்து ஆபாச கட்சியா மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதா இங்க உண்மை.